இந்த படத்தில் நடித்த 13 குழந்தைங்க பல காஸ்டியூமில் வந்தாங்க. ஆனால் எல்லா காஸ்டியூமோட நம்ம பிஆர்ஓ நீரோட காஸ்டியூமே அடிச்சிக்கவே முடியாது. அங்கே குழந்தைலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. பார்த்திங்க சார், உதவி குறை தான். எல்லோரும் வரவழைச்சிட்டிங்க, பாடினவங்க, மியூசிக் பண்ணவங்க, பசங்க எல்லாரையும். இந்த சுருதிகாசன் ஆமாம், அதை கூப்பிடலையா நீங்கள்? கூப்பிட்டாங்க விழாவுக்கு. ஏன்னா இப்போ இந்த இனிமேல்னு ஒரு நீங்கள் கட் பண்ணி பேசி நான் தப்பாக பேசுகிறேன். இனிமேல் சாங் ஆல்பத்தில் இன்றைக்கி எல்லா இளைஞருக்கும் பிடிச்ச நடிகை ஆகிட்டாங்க, எனக்கும் பிடிச்ச நடிகை ஆகிட்டாங்க. அது ஒன்று தான் குறை, மற்ற எல்லாமே ரொம்ப நிறைவாக இருக்குது. இங்கே கமலா தேட்டர் பார்த்தா தேட்டருக்குள்ளேயே செட்டு. இங்கே ஒரு அதுவே பார்த்திபன் சாரோட ஸ்டைல் தான். அது பார்த்திபன் சார் அப்படின்னாலே எல்லாம் சொல்கிறது தான் வித்தியாசம்ட்டு. பார்த்திபன் சார் வந்து சொன்னார், இண்டஸ்ட்ரிக்கு வந்து 33 வருஷம் ஆச்சுன்ட்டு. புதிய பாதையை வந்து 25 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன சார்? புதிய பாதை வந்து ஆமாம், 25 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுவே 33 வருஷம் வந்து. அப்படியா? ஆமாம், 89 அது. ஓகே. இப்போ புதிய பாதை வந்து 33 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் அது பழைய பாதை ஆகலை. அது இன்றைக்கி அது புதிய பாதை தான் இருக்குது. கதை, திரைக்கதை, வசனம், ஒற்றை செருப்பு, இரவு நிழல், எதை பார்த்தாலும் புது ஒரு அவதாரமாக தான் எடுத்து இருக்கார். பார்த்திபன் சார் பொறுத்த வரைக்கும் அவருடைய எத்தனை வருஷம் இருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனராக இருக்கார். இன்னொரு விஷயம் பார்த்திபன் சார் பதிவு பண்ணோம். அவர் புதிய பாதை ரிலீஸ் ஆகி 2-3 வருஷத்தில் அவர் நினச்சிருந்தா ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிருக்க முடியும். எல்லோரும் எதிர்பார்த்தது அப்படி தான். ஆனால் ஒரு சராசரியாக சினிமாவுக்கு வந்து சம்பாதிச்சோம் அப்படிலாம் இல்லாமல் சினிமாவுக்காக நம்ம அர்ப்பணிக்கணும், சினிமா நம்ம புதுசாக சாதிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு படமும் புதிய பாதையாக இருக்கட்டும், சரிகம பாதையாக இருக்கட்டும், நிறைய படங்கள், எல்லா படங்களுமே புது கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து அந்த முயற்சி தான், அந்த புது முயற்சி தான் இன்றைக்கும் அவரை உயிர்ப்பட வச்சுருக்கு. இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனராக இன்றைக்கி கொண்டாடுறோம்னா பார்த்திபன் சாரோட புதிய முயற்சிகள் தான். இந்த படம் டீன்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரெயிலரெலாம் பார்த்து சாங்கில் எதிர்பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் சார். நீங்கள் இயக்கிய படத்தில் ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி பேசப்படுற படங்கள், ஓடுற படங்கள் எடுக்கிறத விட இன்றைக்கி பேசப்படுற படங்கள் எடுக்கிறது தான் நல்ல இயக்குனருக்கு ஆனால் தகுதி. அப்படி பார்க்கும்போது பார்த்திபன் சார் என்றைக்குமே ஒரு பேசப்படுற இயக்குனர். இந்த படமும் அவருக்கு புகழை பேசும். புதிய பாதையில் 38 கிடந்த ஒரு குழந்தை கேரக்டராக இருந்தார். இன்றைக்கி கோவத்தில் இருக்கிற குழந்தையாக உயர்ந்திருக்காரு. இன்னும் உங்கள் புகழ் உயரும் சார். நன்றி, வணக்கம்.